தியானிப்பதற்காக சில வசனங்களை மாத்திரம் நான் குறித்தேன். நான் சீக்கிரமாக போயிடுவேன், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போவே இந்த ஆள் எப்போ முடிக்க போகிறாருன்னு நினைக்கிறீங்க. இப்போ சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடுவேன். இன்னொரு சர்ச் போகணும், அதுக்கப்புறம் இன்னும் 2 இடத்துக்கு போகணும். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் சீக்கிரம் போனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த முறை வந்தால் ஒரு நாளையே எடுப்பேன் நான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், அதில் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதி தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரும்படி காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவியானவர் இருந்தார். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேரை போஷித்தீர். 7 அப்பம் சில துள்ளு மீன்களை எடுத்து 4000 பேரை போஷித்தீர். கொஞ்சமானாலும் அதிகமானாலும் உமக்கு அது லேசான காரியம். உம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறதுல உமக்கு நிகர் யாரும் இல்லை சுவாமி. இந்த காலையிலே எங்களை போஷித்து அனுப்பும். விடாய்த்து கிடக்கிற, வெறுமையாய் கிடக்கிற எங்கள் ஆத்மாவை உம்முடைய ஜீவ வார்த்தையினால் நிரப்பி எங்களை உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பியும். நாங்கள் எழுந்து நிற்கும்படிக்கு எங்களுக்கு பலன் தாரும். சாப்பிட்டால் கால்களுக்கு பலன் கிடைக்கும். வேத வார்த்தைகளால் எங்கள் ஆத்மாவுக்கு பலன் கிடைக்கும். நீர் பேசுங்க, எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி பேசுங்க. நீர் பேசினால் படித்தவர்களும் படிக்காதவர்களும், பலவீனர்களும் பலவான்களும், கிருபை பெற்றவர்களும் கிருபை பெறாதவர்களும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்க பேசுங்க சுவாமி, நாங்கள் கேட்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாரோ இங்கே உட்கார்ந்துருக்க உங்களுக்கு ஒரு மந்திர கிரியை இருக்குது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். உன் சுகத்தை நீ பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸ்ரீகலா பரதானா மராத்தியாலா ஓ ரமாலா கதினி சமாத்தரா ஆக்கே மிஷகா ரதலா ஆத்தியா. நான் ஜெபிக்கும் போது அந்த கிரியை நான் பார்த்தேன். இயேசு உங்களை விடுவிக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த 25வது வசனம், அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட. வேத புஸ்தகத்தில் பேர் கொள்வது ரொம்ப கஷ்டம். நம்மலாம் பேப்பரில் படிப்போம், இந்த கின்னஸ் புக்கில் பேர் வந்துடுச்சு, அவன் பேர் கின்னஸ் புக்கில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. கின்னஸ் புக்கில் பேர் வாங்கினோன்னா அது லேசான காரியம் இல்லை. ரொம்ப பிரயாசப்படணும், ரொம்ப பாடுபட்டு இரவும் பகலும் அதற்காக உழைத்து அந்த பேர் அதில் இணைக்கப்படும்படி பிரயாசப்படுவாங்க. அப்போ கூட எல்லாருக்கும் கிடைக்காது. ஜெயிக்கிறவன் எல்லாருக்கும் அந்த பேர் வராது. அதுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். இங்கே வேத வசனத்தை வாசித்தீர்களானா, வேத புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களுடைய பேரெல்லாம் ரொம்ப பாக்கியம் பெற்ற பேர். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தர் திருப்பியும் ஒரு வேத புஸ்தகத்தில் எழுதுவாரானால், வேத புஸ்தகத்தை எழுதுவாரானால் அதில் நம்ம பேர் வரணும்னு நீங்கள் விரும்பணும். என்ன புரிக்க மாட்டேன் உங்களுக்கு? தேவன் மீண்டும் ஒரு வேத புஸ்தகத்தை எழுத வைப்பாரானால், அப்படி எழுத வைப்பாரா? வைப்பார்ல. அவர் நினைச்சா எல்லாம் என்ன செய்வார். அப்படி எழுத வச்சா நம்ம பேரும் வரணுன்றது எதிரி பேருக்கு ஆசையாக இருக்க. ஆமாம் சொல்லுங்க. அப்போ ஏதாவது ஒன்று கஷ்டப்படணும். இன்னைக்கு இவர் 1 மணி நேரம் கத்தி பாடின மாதிரி அங்கேருந்து பாகுது. சாந்தமாக பாக்குது. எங்கள் வீட்டுக்கார தானே இந்த மனுஷன் இந்த கத்தின்னு இருக்காரு அப்படின்னு பேர் வரணும். இங்கே வேதம் சொல்லுது சிமியோன்.
சிமியோன்னு சொன்னா கேட்கப்படுதல். கேட்கப்படுதல் அப்படின்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார், என்னுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். இப்போ முதல் சிமியோன் என்ற பெயரை வேதத்தில் எங்க பார்க்க முடியும்னா, யாக்கோபுடைய 2வது மகன் பேரு சிமியோன். அப்போ சிமியோன் என்ற பேரை அவன் தாய் ஏன் வச்சால்னா, என் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். கர்த்தருக்கு லேயால் ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டான். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டான். கடந்த வாரத்தில் கூட ஒரு போதகருடைய மனைவி மரித்து போனார்கள். அந்த பெண்ணுக்கு 39 வயசு. அவங்க குழந்தை பேர் நின்னுது என்று நினைச்சாங்க. 10 வருஷமா குழந்தை இல்லை, குழந்தை பேர் நின்னுது. இங்கே உட்கார சொல்லுங்க, நடுப்புற நின்னுதுன்னு நினைச்சாங்க. ஆனால் நடுப்புற என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தை அந்த டியூப்லேயே நின்றுச்சு. அதனால் அந்த பிள்ளை ரொம்ப வேதனைப்பட்டது. ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க. டியூப் வெடித்து ரத்தத்தில் கலந்து ரத்தம் விஷமாகி மரித்து போச்சு. அது உயிர் போய் பிரிந்து போனது. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். நாங்களாம் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தோம், எங்கள் ஜெபம் கேட்கப்படல. நான் சொன்னேன், வெக்கத்தோடு சொன்னேன், ஆண்டவர் இந்த ஜெபம் கேட்கலையாப்பா, அவ்வளோ தூரம் நம்ம ஒரு நீதிமானா இல்லை. ஆண்டவர் ஜெபம் கேட்கணும், ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அமைதியாக இருக்கணும். ரைட்டா? ரைட். அப்போ இந்த சிமியோன் என்ற பெயர் என்ன, அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், என்னுடைய கண்ணீர், என்னுடைய மூச்சு, பெருமூச்சு, ஐயோ பா அப்படி சொல்லுவோம்ல, அந்த வேதனை கேட்கப்பட்டது. இந்த சிமியோன் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன வார்த்தை மாத்திரம் பேசுகிறேன் இன்னைக்கு. அந்த வேதம் சொல்றது, ஒரு பேர் மனுஷன் எங்கே இருந்தான்னா எருசலேமில் இருந்தான். எருசலேம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இருந்த இடம். அப்போ எங்கே இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தேவ பிள்ளையா இருக்கணும், நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும், நம்முடைய பெயர் பிரஸ்தாபமாகணும், நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா தாவீது பெரிய ராஜாவானாலும் அவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறத தெரிந்து கொள்வேன், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு அங்கலாய்ப்பு. அவர் ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன். அவருக்கு பெத்லஹேம் என்று சொல்லப்படுகிற ஊரானாக்கிய ஈசாயினுடைய குமாரன். அந்த ஈசா யாருன்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பு இல்லைன்னா ஒரு பிஷப்புடைய கமிட்டிலாம் கூடுனா எப்படி ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்முடைய நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அப்படி சொல்லப்படுகிறது தான் அந்த காலத்தில் சனகரீப் என்று சொல்வார்கள், சங்கம். அந்த சங்கத்தில் இவர் ஒரு பெரிய ஆள். இந்த பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு தவறு நிமித்தம் இவர் தள்ளப்பட்டார். அவருடைய மகனாகிய தாவீது புறம்பே தள்ளப்பட்டார். அவரை ஆலயத்துக்குள்ள விடலை. அவர் ஆலயத்தை கிட்ட கூட வந்து பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்களாம் வந்து நேராக யார் வேணாலும் உள்ள வந்து உட்காந்துக்கிறோம். அன்னைக்கு நம்மளை போல ஜனங்கள் ஆலயத்தில் இந்த இடம் கூட வர முடியாது, வெளியில தான். இந்த மாடெல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க பாருங்க, சாணி போட்டுக்கிற இடம் தான் நம்ம இருக்க முடியும். இங்க வந்து ஆசாரியர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு 365 நாள்ல ஒரு நாள் பிரதான ஆசாரியன் உள்ள வருவான். இப்படி இருந்த நாட்கள்ல இந்த தாவீதை அந்த வெளியில அவுட்டர் கோர்ட்னு சொல்லுவாங்க, அங்க கூட விட மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று கருதப்பட்டார். அவரை தான் தகப்பன் வீட்டில் கூட வைக்கல. அவர் எங்க வச்சிருந்தாருன்னு பார்த்தா, காட்டில உயரமான மலைகள் மேலே சிங்கம் கரடிகள் உலாவுகிற இடத்துல ஆடு மேய்க்கும்படி அனுப்பியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு தெரிந்தெடுப்பு.
இந்த தாவீது தான் சொல்றாரு, எங்க இருக்க நான் விரும்புறேன், ராஜாவான பிறகு சொல்றேன் தேவ ஆலயத்தின் வாசற்படியில. ஏன்னா அந்த ராஜா தாவீதுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஆலயத்துக்குள்ள போகணும். ஏன்னா மாலை பலி, காலை பலி என்று சொல்லப்படுகிற பலிகள் செலுத்தப்படுகிறதெல்லாம் இந்த தாவீது தூரத்திலிருந்து பார்ப்பான். அவன் ஒரு மேய்ப்பன், நிறைய ஆடுகள் அவனுக்கு உண்டு. அவனுடைய ஆடுகள் கூட தேவனுடைய ஆலயத்தில் அடிக்கப்படும்படி கொண்டு வரப்பட்டது. ஆடுகளை அடித்து அது தொங்க வைப்பார்கள். அதனுடைய பலிபீடத்தின் மேல் நெருப்பு எரிகிற எருப்பின் மேலே அந்த ஆடுகளை வைத்து பாவ பலிகளை, உற்சாக பலிகளை கர்த்தருக்கென்று செலுத்துவார்கள். அந்த ஆடுகள் தன் கைகளை உயர்த்துவதை போல அதனுடைய 2 கால்களும், முன்னந்தொடையும் பின்னந்தொடைகளும் கால்கள் உயர்த்தப்பட்டிருக்கும். நெருப்பில் அது வேகும் போது அது கால்கள் இப்படி அப்படி அசையும். தூரத்துல இருந்து அவன் பார்ப்போம், அந்த கால்கள் மாத்திரம்தான் நம்மளுக்கு தெரியும். அழுவானோ, அழுதுகிட்டே சொல்லுவானோ, ஆண்டவரே மாலை பலி போல் என் கைகளை உயர்த்துகிறேன். அதான் அந்த பாட்டு, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. நாளை பலி போல என் கைகளை உயர்த்தின. அப்போ ஆலயத்தில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொள்வேன் அப்படி சொல்றேன். நீங்களும் நானும் பலனடையணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆலயத்தை தெரிந்து கொள்ளணும். சோத்திரம் சொல்லுங்க. தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேல தேவனை தெரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான், நீதியா இருந்தான். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, பொய் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பொய் சொல்லக்கூடாது. டெய்லியும் ஒரு பொய் சில பேர் சொல்லிட்டே இருப்பான். வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் தான். மனைவி கிட்ட பொய், புருஷங்கிட்ட பொய், பிள்ளைங்க கிட்ட பொய், பெற்றோர்கிட்ட பொய். பொய் இல்லை, பொய் பொய். ஸ்கூலில் பொய் சொல்கிறான், வேலை ஸ்தலத்தில் பொய் சொல்கிறான். இவங்கெல்லாம் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வஸ்திரமே சொல்லுது. இவங்களுடைய பணி எல்லாத்தையும் சுத்தமாக்குறது. ஆலயம் கூட இந்த வேலை தான் செய்யுது, நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்குறது. உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், என் மனைவி தொடப்பம் எடுத்து பெருக்குவாங்க வீட்டை. நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு தொடப்பு கட்டையை எடுத்து என் இதயத்தை நீங்கள் பெருக்குங்க. நிறைய அழுக்கு உள்ளே கிடக்குது, நிறைய அசுத்தம் என் இதயத்தில் இருக்குது, நிறைய விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத குப்பைகள் இருக்குது, அநீதியான வாழ்க்கை எனக்குள்ள கிடக்குதுப்பா. அழுதுகிட்டே சொல்லுவேன் நான். பாத்திரம் கழுவிட்டு இருக்காப்பா, என் பாத்திரத்தை நீங்க கழுவுங்க. நானும் அழுக்கா இருக்கேன், செவேறி போயிருக்கேன். அடுப்புல வச்சு தீஞ்சி நெருப்புல காஞ்சி அடி பிடிச்சிருக்கு என் பாத்திரம், கழுவுங்க. அப்போ நீதி வரும்பொழுது இந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஆண்டவருக்கு எப்படி பிரியாம இருக்க முடியும்? ஆலயத்துக்குள்ள வந்தா அவன் பாருங்க எங்க இருந்தாருன்னா, தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். இந்த சிமியோன் கர்த்தராகிய தேவனுடைய இந்த இரட்சகரை பார்க்கும் வரைக்கும் நான் சாவதில்லை என்று அவன் தெரிந்து கொண்டான். அவன் ஜெபமே தான், இயேசுவை காணும் வரைக்கும் நான் சாவக்கூடாது. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதான் கேட்கிறது சிமியோன் என்று சொன்னால். கர்த்தராகிய தேவனை காணும் மட்டும் அவன் சாவதில்லை என்று சத்தி அவனுக்கு இருந்தது. நமக்குள்ள அப்படி ஒரு செய்தி இருக்கணும். நம்ம கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்முடைய ஜீவன் போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயோ, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சேன், செத்து போயிட்டான். பையனுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சி எல்லாம் ஓடி அலைஞ்சான், பத்திரிக்கை எடுத்துன்னு போனான், வரும்போது வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் அப்படி சொல்றாங்க. உன் காரியத்தை நீ செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி. இந்த தேவ பக்தி யார் கொடுப்பா? எப்படி வந்துடும்? ஊதுவத்தி வச்சுட்டா தேவ பக்தி வந்துருமா? இன்னும் கீபோர்டு கொச்சின்னு லேலுயா தேவ பக்தி வந்துருமா? அப்படி வர்றதில்லை. அது தேவனே கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படும் பயம் என்று எழுதியிருக்கிறார். தேவனுக்கு பயப்படும் பயம் என்று எங்க எழுதியிருக்குதுன்னா, அது ஒரு ஆவி என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு ஆவி. நீ கீழே உட்கார்.
தேவன் கொடுக்கிற ஆவி அது. இட்ஸ் a spirit of God. அப்படின்னா தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு தேவ தூதன் என்று பொருள். அப்போ கடவுள் நமக்கு கூட அநேக பணிவிடை ஆவிகளை கொடுக்கிறார். அதுல ஒன்று கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு தூதன். அவன் நம்ம கூடவே இருப்பான். கால் விலகி போகுது, உன் கண்ணு தப்பா பார்க்குது, உன் வாய் கெப்பா பேசுது, உன் காரியங்கள் சரியில்லை, உன் எண்ணங்கள் சரியில்லை, நமக்கு சொல்லிட்டே இருப்பான். அவன் தான் கடவுளுக்கு பயப்படுகிறவன். சோத்திரம் சொல்லுங்க. அவன் நம்ம கூட இருந்தா நம்மளும் கடவுளுக்கு பயப்படுவோம். பிசாசு கூட இருந்தா பிசாசுக்கு தான், பிசாசுடைய எண்ணங்கள் தான் நம்மளுக்குள்ள வந்துடும். இவன் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பான். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம போட்டுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க சிகரெட் எடுத்து வந்து வாசல்ல போட்டு மெச்சிட்டு ஆலயத்துக்குள்ள வராங்க. இது கடவுளுக்கு பயப்படுற பயமா? இல்லை. அப்ப என்னது பயம்? நம்முடைய இதயத்தை நீதியோடும் தேவ பக்தியோடும் காத்துக்கொள்வது. இதை காத்துக்கொள்றதுக்கு கடவுள் ஒரு வழி வச்சிருந்தார் பாருங்க. என்ன வச்சிருந்தாருன்னா, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறாரோ அங்க நீதி வரும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். அதுக்கு முன்னால சொல்லப்பட்ட தேவ ஆலயம் தெரிந்து கொள்ளப்படும். இன்னொன்று கூட இருக்குது, அவன் காத்திருந்தான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். காத்திருப்பு வரும். நீ நிறைய பேர் காத்து தானே இருக்கிறது இல்லை? கல்யாண வயசு வரைக்கும் பொம்பளை பசங்க காத்துக்குதா? பையனுங்க காத்திருக்காங்களா? ஒரு குழந்தை கத்தர் கொடுப்பாரு, அது காத்து. அதுக்குள்ள கல்யாணம் ஆகி 2 மாசம் டாக்டர் கிட்ட போயிடறான். குழந்தை இருக்க மாட்டேன், குழந்தை இல்லை. டாக்டர் குழந்தை இல்லை, கல்யாணம் என்கிட்ட வரும். ஐயா எனக்கு குழந்தை இல்லை, ஜோம் முழுங்க. எப்பமா கல்யாணம் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. அடப்பா, என்ன நம்மளுக்கு காத்திருக்க முடியல. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் சோறு ஆவற வரைக்கும் பொறுத்தான். பொத்து பார்த்தான், வெந்துச்சா. எனக்கு அது கூட இல்லை. குக்கர்ல டஸ்ன்னு சத்தம் வந்தவொடனே இப்போ அது கூட இன்னொரு குக்கர் வந்துக்குது. எத்தனை விசில் ஆச்சுது? 1 2 3 2 நினைக்கிறேன், 3 நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நடக்கும் அந்த பேச்செல்லாம். இப்போ குக்கர் ஒன்று வந்துக்குது, அதுலேயே டைமர் வச்சுக்கிறான். பார்த்துங்களா? சொல்கிறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. புதுசாக வந்து காமிச்சாங்க நேற்று, போன வாரம். அது 1 2 3 டைம் செட் பண்ணிட்டா 4 லட்சம் நின்றுடும். அதுவே எவ்வளோ வசதி பாருங்க. 5 விசில் வைக்கணும், 5 வச்சுட்டீங்கன்னா 5 முறை அடிச்சுட்டு நின்றுடும். எவ்வளோ வசதி பாருங்க உங்களுக்கெல்லாம். காத்திருக்க ஆவியானவர் உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் காத்திருப்பதுன்னா என்ன, போய் பஸ் ஸ்டாண்டில் காத்து நிற்கிறதா? இல்லை. தேவனுடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய வசனத்தை வாசித்து ஜெபத்துல காத்திருப்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் எங்க இருந்தான் தெரியுமா? ஆலயத்திலே இருந்தான், ராத்திரியும் பகலும். அது பக்கத்துல ஒரு அம்மா இருக்குது பாருங்க, அது பெண். அந்த அதிகாரத்துல பானுவேல் என்ற குமாரத்தி 37 வசனம், ஏறக்குறைய 40 வருஷம் வயதுள்ள அவள் தேவாலயம் நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி, பாருங்க, ராத்திரியும் பகலும் உபவாசம் பண்ணி ஆலயத்தில் இருந்துட்டான் அந்த லேடி. நம்ம எங்க இருப்போம்? விட்டா போத்தணும் ஓடி போடுவோம். லாஸ்ட்ல சீக்கிரம் ஜோம் பண்ண போனோம். ஐயோ பஸ்ஸு போதியா? அங்கே பார்த்தா அங்கே போய் கடையில் உட்காந்துக்குது. ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் இருந்து ஒருத்தர் வேகமாக நந்து போறாரு. சர்ச்சை முடியல, எழுந்து போறாரு வேகமாக. நான் அன்னைக்கு முடிச்சு ஒன்று கரம்பு இன்னொரு ஊருக்கு தான், இங்கே தான் வரேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வேகமாக வரேன். ஒரு டீ கடையில் உட்காந்து நல்லா பிஸ்கட் சாப்பிட்டுன்னு எதுக்கு சர்ச்சில் உட்காந்துக்கலாம். நீ அவர் கதை என்ன தெரியுமா? இப்போ நடக்க முடியாம உட்காந்துருக்க. எந்த ஆலயத்தை விட்டு வேகமா துரிதமா நீ போனியோ அந்த ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கே நீ சிரமப்பட்டு இருக்க. இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக காத்திருங்க. இதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க கத்தினார்ல, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் முடிய போகுது, அடுத்த வருஷம் ஆவியில நிறைந்திருங்கள். நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை நம்புங்க. உன் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தருவார். சிமியோன் என்ற பெயருக்கு கேட்கப்படுதல் என்ற அர்த்தம். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்.
நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு பேசுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுக்கு தெரியும், எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர். உம்முடைய கிரியைகளை நாங்கள் பார்த்தோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்தோம். பேய்கள் அலறியது, ஜனங்கள் ஆவியில நிரம்பினார்கள். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பியது. அதற்காய் ஸ்தோத்திரம். இதை வேற எங்கேயும் பெற முடியாது, தேவனுடைய ஆலயத்தில் தான் பெற முடியும். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷகலத ரபதின ஹகா மிதினி ஹத்த ரகுதுனி ஹக்கரபாத்தலா. இங்கே ஒரு நபர் இருக்கீங்க, உனக்கு செய்யப்பட்டிருக்கிற மந்திரம் மாந்திரிகம் மருந்தில் செஞ்சிருக்கான். மருந்து மனுஷன் சாப்பிட்றல்ல, அந்த மருந்து நீ எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது உன் சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளாதுன்னா ஏற்றுக்கொள்ளாது, உனக்கு சுகமே வராது. தலைவலி மாத்திரை சாப்பிட்டா கூட தலைவலி போகாது. இப்படி ஒரு மருந்து எதிர்ப்பாய் உனக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கம் கிருபை உன்மேல் இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் அற்புதங்கள் உனக்கு நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சுகமாக்குற வல்லமை. இயேசு பிறந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில வந்து 2000 வருஷம் வருகிறது. ஆனால் நம்ம தான் அவரை அறிஞ்சு கொள்ள, புரிஞ்சு கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை தன் இதயத்தில் சொந்த ரட்சமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிகள் உண்டு. பெரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். உன்னுடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். உன்னுடைய பெருமூச்சை அவர் கேட்டிருக்கிறார். ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஒரு மகிமையின் சுகம் வல்லவங்க இங்கே இறங்கி இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைய, the presence of God உங்கள் மேலே இறங்கி இருக்கிறது. விடுதலை உண்டாகிறது. உங்களை அறியாமல் ஒரு சுகம், உங்களை அறியாமல் ஒரு விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறார். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை போல இருக்க மாட்டீங்க. இனி நீங்கள் ஆண்டவரையே சார்ந்திருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு தேவ பக்தி வரும். உங்களோடு தேவ பக்தியின் பிரசன்னம் நிறைந்திருக்கும். நீங்கள் கர்த்தரையே தேடுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, உங்கள் மனதை விட்டு, எண்ணங்களை விட்டு, உங்கள் சரீரங்களை விட்டு ஆங்காங்கே ஆவிகள் புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். பாஸ்டரை ஆசீர்வதியும், ஒரு மனைவி ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பக்கத்தில் உங்களுடைய ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எந்த விதமான உதவியும் கிடையாது. ஆண்டவரே, நீங்க தாமே அந்த ஆலயம் சீக்கிரமாய் கட்டி முடிக்கப்பட உதவி செய்யும். எல்லா தேவைகளையும் சந்தேகம் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வாதம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க.